ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் எக்ஸசைஸ் 1.1 உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த செட்ஸ். இதில் எதெல்லாம் செட்டு இல்லைன்னா நாட்டிய செட்னு எழுதணும். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. நம்மளால் ஆல்ரெடி நான் செட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்மளால் கலெக்ட் பண்ண முடிகிறத, நம்மளுக்கு தெரிகிற ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ண முடிகிறது தான் வந்து செட்டு. ஓகேவா, என்ன முடிகிறத செட்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா நாட்டிய செட்டுன்னு சொல்லணும். இப்போ நம்மளால் ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்மளால் என்ன முடியுமா முடியாதா? முடியும். எப்படின்னா இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்ன வரும், அந்த டேபிள்ஸில் மட்டும் வருது ப்ரைம் நம்பர்ஸ், பாக்கி எல்லாமே நான் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ வந்து 2ங்கிறது 2 டேபிளில் மட்டும் தான் வரும், 3ங்கிறது 3 டேபிள், 5, 7 அந்த மாதிரி சொல்லலாம். அது 100 வரைக்கும் நம்மளால் என்ன முடியும் தானே. அப்போ இது என்னது, ஒரு செட்டு. எழுதிக்கலாம், செட். அடுத்தது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ரிச் பீப்புள் இன் இந்தியாவை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லணும். இப்போ இங்கே ஒருத்தவங்க ரிச் பீப்புளாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க என்ன பண்ணலாம், டவுன் ஆகலாம். நல்லா டவுனாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணலாம், திடீர்னு ரிச் பீப்புளாக இருக்கலாம். நம்மளால் அதை வந்து ஒரு எடுத்து கலெக்ட் பண்ண முடியாது. இவங்க தான் ரிச் பீப்புள், இவங்க தான் நாட்டு ரிச் பீப்புள் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால இது வந்து நாட்டிய செட். அதனால் இது என்னது, நாட்டிய செட். அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள எல்லா ரிவர்ஸையும் கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க, முடியும். அதனால் இது செட். அடுத்தது கலெக்ஷன்ஸ் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர். நம்மளால் அதையும் சொல்ல முடியாது, இவங்க குட் ஹாக்கி பிளேயர், அவங்க ஒரு பேட் ஹாக்கி பிளேயர்னு நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியாது. அதனால இதுவும் நாட் ஏ செட். இப்போ செட்டுனா என்ன முடிகிறத செட்டுன்னு சொல்லணும், இல்லாததை நாட் ஏ செட்டுன்னு சொல்லலாம். இதில் செகண்ட் ஒன், லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்னு. அதை நம்ம என்ன பண்ணணும், லிஸ்டிங் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டட் வேர்ட்ஸை லெட்டர்ஸை விட்டுறணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேபிட்டல் லெட்டர் வச்சு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த என்ன பண்ணலாம், அதை வந்து ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ B ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணோன்னா I, N, D, ஆல்ரெடி I எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. அடுத்தது A, கர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பேரலோகிராம். இப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏங்கிற ஒரு செட்டை கொடுத்துக்கலாம். P, A, R, A ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் வராது. L எழுதியாச்சு. E, L ஆல்ரெடி எழுதியாச்சு. O, G, R எழுதியாச்சு. A எழுதியாச்சு. M. இப்போ பேரலோகிராம் எழுதியாச்சு. அடுத்தது மிஸ்ஸிப்பி. இப்போ மிஸ்ஸப்பிக்கு சிங்கிற ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். கர்லி ப்ராக்கெட் M, I, S, I ஆல்ரெடி எழுதியாச்சு. SI ஆல்ரெடி எழுதியாச்சு. I திரும்பியும் அடுத்தது P, MI, SP மட்டும்தான் வரும். அடுத்தது செக்கோஸ்லோவியா. இது எப்படி எழுதலாம்னா, இப்போ இதுக்கு டிங்கிற ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாம். கர்லி ப்ராக்கெட் C, Z, E, C ஆல்ரெடி எழுதியாச்சு. H, O, S, L, O ஆல்ரெடி எழுதியாச்சு. V, A எழுதலை. A, K, I. ரிப்பீட்டட் வேர்ட்ஸை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம், கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். A ஈக்குவல் டு 0, 3, 5, 8, B ஈக்குவல் டு 2, 4, 6, 8 அண்டு C ஈக்குவல் டு 12, 14, 18, 20. ஓகேவா, இது வந்து 10, 2, 4, 6, 10. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். ஓகேவா, இப்போது இந்த மாதிரி மாதிரி போட்டிருந்தா இது என்ன சொன்னால் பிலாங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அது அதில் செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா நம்ம சொல்லணும். 18 பிலாங்ஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 18 வந்து சிக்குள்ளே இருக்கான்னு சொல்லணும். இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். சியில் இருக்கா, அப்போ இது வந்து ட்ரூ. அடுத்தது 6 நாட் பிலாங்ஸ் டு A. 6 வந்து ஏல இல்லைங்கிறாங்க, அவங்களே நாட் பிலாங்ஸ் டு அப்போ இல்லைங்கிறாங்க, அதனால் அதுவும் ட்ரூ.
அடுத்தது 14 நாட் பிலாங்ஸ் டு சி. 14 வந்து சியில் இல்லைங்கிறாங்க. சியில் தான் 14 இருக்கு. அப்போ இது ஃபால்ஸ். அடுத்தது 10 பிலாங்ஸ் டு பி. 10 ஆமாம் பியில் தான் இருக்கு, அதனால இதுவும் ட்ரூ. 5 பிலாங்ஸ் டு பி. 5 வந்து பியில் இருக்குங்கிறாங்க. பியில் இருக்குங்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு 5 வந்து பியில் இல்லை, அதனால இது ஃபால்ஸ். 0 பிலாங்ஸ் டு பி. 0 பியில் இருக்கா இல்லை, அப்போ இதுவும் ஃபால்ஸ். அந்த நம்பர் அதில் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். அடுத்து இதிலே பி கொடுத்துருக்காங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 வந்து எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. 3 வந்து எதில் இருக்குது? ஏல இருக்குது. அப்போ 3 பிலாங்ஸ் டு ஏ. அடுத்தது 14 வந்து எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. 14 பிலாங்ஸ் டு சி. 18 வந்து பியில் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இப்போ 18 வந்து பியில் இருக்கா? கிடையாது. அப்போ இது நாட் பிலாங்ஸ் டு. அடுத்தது வந்து 4 வந்து பியில் இருக்கான்னு கேட்குறாங்க. 4 வந்து எதில் இருக்குது இல்லைன்னு, 4 வந்து பியில் இருக்குது, அதனால் 4 பிலாங்ஸ் டு பி. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.